ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட குக் வித் கோமாளி சீசன் 5 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எலிமினேஷன் வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்து இன்னப்பா எலிமினேஷனா, இன்னப்போ தான் வந்து குக் வித் கோமாளி நிறைய பேர் வந்து செட்டே ஆகலையே, இன்னும் வந்து மிங்கிளாகவே ட்ரை பண்ணல, அடுத்த வாரம் என்ன எலிமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்துலாம் சஜஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 2லேருந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மேர்ஜ் ஆகலை, குக் அண்ட் கோமாளி மேர்ஜ் ஆகலை. ஏன் நம்ம மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் செஃப்பாக இருக்கார் இல்லையா, அவருமே வந்து இன்னும் கோமாளி குக்ஸ் கூட மேர்ஜ் ஆகலையோ அப்படின்ற சந்தேகங்கள் பார்க்கும் பரிய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சில இந்த வாட்டி டேஞ்சர் ஜோன், அது மட்டும் இல்லாமல் இவங்க எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு சில அனலைசேஷன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் எப்பயும் போல் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரோமோஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் 7வது 8வது ப்ரோமோஸ்லாம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் வாரம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஞாபகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி எலிமினேஷன், அதாவது டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைனல் குக் ஆஃப்னு. ஸோ அப்படி சொல்லும்போது நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவாவும் நம்ம ஷாலின் ஜோயாவும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, எஸ், இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஷாலின் ஜோயா பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ஷோவே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் எபிசோட்லாம் வந்து அவங்களுக்கு குக் வித் கோமாளிலாம் என்னன்னே தெரியாமல் யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்தவன்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷோ விட்டு போகக்கூடாது, இது ஒரு நல்ல ரீச் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி தான் நடக்கும் போல் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே புரிய வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து அவங்கள வெளியே அனுப்புறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஸ்ரீகாந்த் தேவா சார் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து யாருக்கிட்டுமே இன்னும் மெர்ஜ் ஆகலை. அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படியே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட இந்த வாட்டி அந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும் நம்மளால் டீகோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஷாலின் ஜோயாவோட செஞ்சு கொடுத்த அந்த டிஷ் வந்து ஃபைனல் குக் ஆஃபில் ரொம்ப மோசமாக இருந்ததாக நம்மளோட செஃப் தாமு அவர்கள் வந்து வச்சுருக்காரு. இல்லை, அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாப்பாடாகவே ஏற்றுக்க முடியாது, அது ரொம்ப மோசம், அந்த பொண்ணுக்கு நிறைய பேசிக்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளோட செஃப் தாமு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களோட ஷோ ரூல்ஸ் படி கண்டிப்பாக வந்து நம்மளோட ஷாலின் ஜோயாவை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த செட்லேயே வந்து புகழன் ஷாலின் ஜோயாவோட காம்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆகுது. ஏன்னா வந்து போன இதில் வந்து சுத்தியன் நம்மளுடைய புகழ் காம்போ ஒர்க் அவுட் ஆச்சுல, அந்த மாதிரி வந்து இந்த காம்போ கொஞ்சம் கொஞ்சம் மேர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இவங்களை தூக்கிட்டா டிஆர்பியை வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து ஷாலின் ஜோயாவை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவா தான் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கார், அவரை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் போகிறாங்க, இல்லை இவங்க தான் போகிறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இவங்க 2 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு மட்டும் இப்போதைக்கு தெரியுது. பட் ஆனால் யார் போக போகிறா அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்கும் தெரிய வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 2 பேருமே வந்து ஓகே அளவில் தான் இருக்காங்க, 50-50. இவங்க போயிட்டா ஓகேவா, அவங்க போட்டால் ஓகேவான்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொல்ல முடியும், உங்களுக்கு யார் இருக்கணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.